வணக்கம் நேயர்களே, என்னுடைய சேனல் அக்கவுண்ட்ஸ் அண்ட் காஸ்டிங் குருவுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த வீடியோல ஓவர்ஹெட் காஸ்ட் வேரியன்ஸ், ஓவர்ஹெட் எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ், ஓவர்ஹெட் வால்யூம் வேரியன்ஸ பத்தி பார்க்கலாம். இந்த ஓவர்ஹெட் அப்படிங்கிறது இன்க்ளூட்ஸ் போத் வேரியபிள் அண்ட் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்ஸ். ஓவர்ஹெட் காஸ்ட் வேரியன்ஸ்க்கு என்ன ஃபார்முலான்னா ஸ்டாண்டர்ட் ஓவர்ஹெட் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட் மைனஸ் ஆக்சுவல் ஓவர்ஹெட். இங்கே சில பேசிக் இன்புட்ஸ் இருக்கு. பட்ஜெட்டட் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் வந்து 60,000 rupees, பட்ஜெட்டட் அவுட்புட் 1000 யூனிட்ஸ், ஆக்சுவல் அவுட்புட் 1200 யூனிட்ஸ், ஸ்டாண்டர்ட் வேரியபிள் ஓவர்ஹெட் ரேட் பர் யூனிட் பார்த்தீங்கன்னா ₹10, ஆக்சுவல் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் வந்து 65,000 rupees, ஆக்சுவல் வேரியபிள் ஓவர்ஹெட் வந்து 13,000 rupees. இப்போ கால்குலேஷன் ஸ்பாட்டில் ஸ்டாண்டர்டு ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் ரேட்டை நம்ம வந்து டெரைவ் பண்ணலாம். 60,000 rupees டிவைடட் பை 1000 யூனிட்ஸ். அதாவது பட்ஜெட்டட் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் வந்து 60,000 rupees கொடுத்துருக்காங்க, பட்ஜெட்டட் அவுட்புட் வந்து 1000 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் ரேட் பர் யூனிட் கிடைச்சிரும். 60 rupees பர் யூனிட் நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட் என்ன அப்படிங்கிறத டெரைவ் பண்ணலாம். ஆக்சுவல் அவுட்புட் வந்து 1200 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் மல்டிப்ளைடு வித் ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் ரேட் பர் யூனிட் பண்ணோம்னா நமக்கு ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட் நமக்கு கிடைச்சிரும். 60 rupees பர் யூனிட் மல்டிப்ளைடு வித் 1200 யூனிட்ஸ் வந்து 72,000 rupees ஃபார் ஆக்சுவல் அவுட்புட். அதாவது ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட். ஸ்டாண்டர்ட் வேரியபிள் ஓவர்ஹெட் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட்டை டெரைவ் பண்ணலாம். ஆக்சுவல் அவுட்புட் வந்து 1200 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஸ்டாண்டர்ட் வேரியபிள் ஓவர்ஹெட் ரேட்டு பர் யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ 1200 யூனிட்ஸ் மல்டிப்ளைடு வித் 10 rupees நமக்கு 12,000 rupees, விச் இஸ் ஃபார் ஸ்டாண்டர்ட் வேரியபிள் ஓவர்ஹெட் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட். ஸோ டோட்டல் ஸ்டாண்டர்ட் ஓவர்ஹெட் என்ன அப்படின்னா ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் 72,000 rupees, வேரியபிள் ஓவர்ஹெட் வந்து 12,000 rupees. ஸோ ஆட் பண்ணும் பொழுது நமக்கு டோட்டல் ஸ்டாண்டர்ட் ஓவர்ஹெட் 84,000 rupees கிடைச்சிருக்கு. இங்கே டோட்டல் ஆக்சுவல் ஓவர்ஹெட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65,000 rupees வந்து ஃபிக்ஸட் ஓவர்ஹெட், வேரியபிள் ஓவர்ஹெட் வந்து 13,000 rupees. ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ணும் பொழுது நமக்கு டோட்டல் ஆக்சுவல் ஓவர்ஹெட் வந்து கிடைக்கிது 78,000 rupees. இப்போ வேரியன்ஸ் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஓவர்ஹெட் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட் அதாவது 84,000 rupees மைனஸ் ஆக்சுவல் ஓவர்ஹெட் அதாவது 78,000 rupees. ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் வந்து 6,000 rupees, விச் இஸ் ஃபேவரபிள். ஏன்னா ஆக்சுவல் ஓவர்ஹெட் வந்து 78,000 தான், ஆனால் ஸ்டாண்டர்ட் ஓவர்ஹெட் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட் வந்து 84,000 rupees. ஸோ நமக்கு இதில் வந்து 6,000 வந்துட்டு ஃபேவரபிளாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம கம்மியாக தான் இன்கர் பண்ணியிருக்கோம், அதனால் இந்த 6,000 அப்படிங்கிறது ஃபேவரபிள். ஓவர்ஹெட் எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ் இதுக்குண்டான ஃபார்முலா வந்து பட்ஜெட்டட் ஓவர்ஹெட் மைனஸ் ஆக்சுவல் ஓவர்ஹெட். இங்கே சில பேசிக் இன்புட்ஸ் இருக்கு. பட்ஜெட்டட் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் வந்து 60,000 rupees, ஸ்டாண்டர்ட் வேரியபிள் ஓவர்ஹெட் ரேட் பர் யூனிட் வந்து 10 rupees. அதாவது ஒரு யூனிட்டுக்கு ஸ்டாண்டர்ட் வேரியபிள் ஓவர்ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் செலவாகுது. பட்ஜெட்டட் அவுட்புட் வந்து 1000 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆக்சுவல் ஓவர்ஹெட் வந்துட்டு 78,000 இருக்கு. இப்போ பட்ஜெட்டட் வேரியபிள் ஓவர்ஹெட்டை நம்ம டெரைவ் பண்ணணும். பட்ஜெட்டட் அவுட்புட் வந்து 10,000 rupees, தட் மல்டிப்ளைடு வித் ஸ்டாண்டர்ட் வேரியபிள் ஓவர்ஹெட் ரேட் பர் யூனிட் நம்ம பண்ணணும்னா நமக்கு பட்ஜெட்டட் வேரியபிள் ஓவர்ஹெட் கிடைச்சிடும். ஸோ 1000 யூனிட்ஸ் மல்டிப்ளைடு வித் 10 rupees, 10,000 rupees வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டட் வேரியபிள் ஓவர்ஹெட். இப்போ பட்ஜெட்டட் ஓவர்ஹெட் எப்படி டெரைவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டட் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் ப்ளஸ் பட்ஜெட்டட் வேரியபிள் ஓவர்ஹெட் நம்ம டெரைவ் பண்ணியிருக்கிறத ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு பட்ஜெட்டட் ஓவர்ஹெட் கிடைச்சிரும். ஸோ பட்ஜெட்டட் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் வந்து 60,000 rupees, பட்ஜெட்டட் வேரியபிள் ஓவர்ஹெட் வந்து 10,000 rupees. ஆட் பண்ணும் பொழுது நமக்கு டோட்டல் பட்ஜெட்டட் ஓவர்ஹெட் வந்து 70,000 rupees. இப்போ ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணும் பொழுது பட்ஜெட்டட் ஓவர்ஹெட் 70,000 மைனஸ் ஆக்சுவல் ஓவர்ஹெட் 78,000 rupees. 8,000 வந்து நமக்கு வந்து அட்வர்ஸ். ஏன்னா ஆக்சுவல் ஓவர்ஹெட் வந்துட்டு பட்ஜெட்டட் ஓவர்ஹெட்டை விட அதிகமாக இருக்கு. 8,000 rupees வந்து அதிகமாக இருக்கு, அதிகமாக இன்கர் பண்ணியிருக்கோம். அதனால இந்த 8,000 rupees வந்து நமக்கு அட்வர்ஸ் அல்லது அன்ஃபேவரபிள். ஓவர்ஹெட் வால்யூம் வேரியன்ஸ் இதுக்குண்டான ஃபார்முலா வந்து ஸ்டாண்டர்ட் ஓவர்ஹெட் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட் மைனஸ் பட்ஜெட்டட் ஓவர்ஹெட். இங்கே சில இன்புட்ஸ் கொடுத்துருக்காங்க. பட்ஜெட்டட் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் வந்து 60,000 rupees இன்கர் பண்ணியிருக்காங்க. பட்ஜெட்டட் அவுட்புட் வந்து 1000 யூனிட்ஸ், ஆக்சுவல் அவுட்புட் 1200 யூனிட்ஸ்.
ஸ்டாண்டர்ட் வேரியபிள் ஓவர்ஹெட் ரேட் பர் யூனிட் வந்து 10 ருபீஸ். அதாவது ஒரு யூனிட்டுக்கு ஸ்டாண்டர்ட் வேரியபிள் ஓவர்ஹெட் வந்து எவ்வளோ இன்கர் பண்ணியிருக்காங்கன்னா 10 ருபீஸ் இன்கர் பண்ணியிருக்காங்க. இப்போ கேல்குலேஷன்ஸில் நாம ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் ரேட் எப்படி டெரைவ் பண்ணலாம் அப்படின்னா 60,000 rupees which is for budgeted fixed overhead divided by budgeted output 1000 units. நமக்கு per யூனிட்டுக்கு 60 rupees கிடைச்சிருது which is for standard fixed overhead. இப்போ standard fixed overhead for actual output derive பண்ணலாம். actual output ஏற்கனவே கொடுத்திருக்காங்க 1200 units. standard fixed overhead rate நம்ம இப்போதான் derive பண்ணியிருக்கோம் 60 rupees per unit. நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 1200 யூனிட்ஸ் மல்டிப்ளைட் வித் 60 ருபீஸ் 72,000 ருபீஸ் நமக்கு கிடைக்குது விச் இஸ் ஃபார் ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட். ஸ்டாண்டர்ட் வேரியபிள் ஓவர்ஹெட் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட்டை டெரைவ் பண்ணலாம். ஆக்சுவல் அவுட்புட் வந்து 1200 யூனிட்ஸ் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஸ்டாண்டர்ட் வேரியபிள் ஓவர்ஹெட் ரேட் பர் யூனிட்டும் கொடுத்துருக்காங்க 10 ருபீஸ். ஸோ 1200 யூனிட்ஸ் மல்டிப்ளைட் வித் 10 ருபீஸ் நமக்கு 12,000 ருபீஸ் கிடைக்குது. இப்போ டோட்டல் ஸ்டாண்டர்ட் ஓவர்ஹெட் எவ்வளோ அப்படின்னா 72,000 ருபீஸ் ப்ளஸ் 12,000 ருபீஸ் 84,000 rupees which is for standard overhead for actual output. Budgeted variable overhead வந்து derive பண்ணலாம். Budgeted output வந்து 1000 units multiplied with standard variable overhead rate per unit நம்ம multiply பண்ணும் பொழுது நமக்கு budgeted variable overhead கிடைச்சிரும். 1000 units multiplied with 10 rupees. So 10,000 rupees. அதே budgeted overhead total வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க 60,000 ருபீஸ். அதோட நம்ம பட்ஜெட்டட் வேரியபிள் ஓவர்ஹெட் ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு டோட்டல் பட்ஜெட்டட் ஓவர்ஹெட் கிடைச்சிரும். ஸோ 60,000 ருபீஸ் ப்ளஸ் 10,000 ருபீஸ் நமக்கு 70,000 ருபீஸ் கிடைச்சிருது. இப்போ ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணும் பொழுது ஸ்டாண்டர்ட் ஓவர்ஹெட் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட் 84,000 மைனஸ் பட்ஜெட்டட் ஓவர்ஹெட் 70,000. ஸோ 14,000 வந்து நமக்கு வந்து ஃபேவரபிள் தான். ஏன்னா budgeted overhead வந்து பார்த்தீங்கன்னா 70,000 பட் ஸ்டாண்டர்ட் overhead ஃபார் ஆக்சுவல் அவுட்புட் வந்து 84,000. ஸோ 14,000 ருபீஸ் வந்து நமக்கு வந்து ஃபேவரபுளாக இருக்கு. இந்த வீடியோவில் நம்ம வந்து ஓவர்ஹெட் வேரியன்ஸை பற்றி நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இது ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். என்னுடைய சேனல் அக்கௌண்ட்ஸ் அண்ட் காஸ்டிங் குருவை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கலீக்ஸுக்கு இந்த சேனலோட லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எப்பவும் எனக்கு தேவை. தேங்க்யூ.